கன்னடத்திற்கு போகும் வேதாளம். தமிழ் தெலுங்கு திரையுலகில் 10 வருடங்களுக்கு முன்பு மிக பெரும் தயாரிப்பு நிறுவனமாக இருந்தது ஸ்ரீ சூர்யா மூவிஸ். அந்த நிறுவனம் மூலம் தயாரிப்பாளர் A.M. ரத்தினம் இந்தியன், நட்புக்காக, குஷி, ரன், தூள், கில்லி, 7G ரெயின்போ காலனி, சிவகாசி போன்ற பாக்ஸ் ஆபீஸில் சாதனை புரிந்த சில படங்களை தயாரித்திருக்கிறார். அவர் தயாரிப்பில் கடைசியாக வெளிவந்த தமிழ் படங்களான கேடி, தர்மபுரி, பீமா ஆகிய படங்களும், தெலுங்கில் தயாரித்த பங்காரம் படமும் தோல்வி படமாக அமைந்ததால் தொடர்ந்து படங்களை தயாரிக்க முடியாத சூழ்நிலைக்கு அவருக்கு ஏற்பட்டது. ஆரம்பம் படம் மூலம் மீண்டும் தயாரிப்பாளர் A.M. ரத்தினம் படம் தயாரிக்க அழைத்து வந்தார் அஜித். A.M. ரத்தினம் வழங்க அடுத்து என்னை எறிந்தால், வேதாளம் ஆகிய படங்கள் வெளிவந்தன. அவற்றுள் வேதாளம் படம் கடந்த ஆண்டின் மாபெரும் வசூல் படமாக அமைந்தது. தற்போது வேதாளம் படத்தை கன்னடத்தில் ரீமேக் செய்ய ஆலோசனை நடந்து வருகிறது. கன்னட சூப்பர் ஸ்டாரான புனித் ராஜகுமாருக்கு வேதாளம் படம் மிகவும் பிடித்துவிட்டதாம். சில மாற்றங்களை செய்து இப்படத்தில் நடிக்க அவர் ஆர்வமுடன் இருப்பதாக சாண்டல்வுட் வட்டாரங்களிலிருந்து தெரிவிக்கிறார்கள். இப்படத்தின் மூலம் முதல் முறையாக கன்னட பட தயாரிப்பில் ரத்தினம் இறங்குகிறார். விரைவில் இது பற்றிய அறிவிப்பு வெளியாகும் என தெரிய வருகிறது.